ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஊட்டியோட vlog தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நல்லாவே தெரியும். நான் வந்து நிறைய பிக்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட vlog வந்து போட சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நாங்கள் வந்து இப்போ ஊட்டிலேருந்து கூடலூர் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து மார்னிங் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 12 o'clock போல் தான் வந்து கிளம்பி அதுக்கப்புறம் வந்து ஊட்டி வந்து ஒரு 2 hours வந்து ரீச் ஆகிருப்போம்னு நினைக்கிறேன். 2.5 hours. அதுக்கப்புறம் ஹெச்பிஹெச் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்குது. நான் அதோட போஸ்ட்லாம் வந்து போட்டிருந்தேன். அந்த ஹோட்டலில் வந்து ஃபுட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கூடலூர் கிளம்பிட்டோம். ஊட்டி டு கூடலூர் பார்த்திங்கன்னா ஒரு 52 kilometers. நம்ம கூடலூர் டவுன் வந்து ரீச் ஆயாச்சு. கூடலூரில் தான் வந்து எங்களோட பாட்டி வீடும் அதே மாதிரி எங்கள் அத்தை வீடும் இருக்குது. சரி, நாங்கள் பாட்டிக்கு வீட்டுக்கு போயிட்டு பாட்டியை வந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால எங்கள் பாட்டி வீட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட் போனோம். பட்டு போகிற வழி பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சிமெண்ட்டு தரை வந்து போட்டிருப்பாங்க, ரோடு இல்லை. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர் வீலர் போனால் இன்னொரு 4 wheeler வந்து ஆப்போசிட்டில் வர முடியாது. அங்கே வந்து ஒரு சூமோ ஒரு பெரிய வண்டி வந்து சிக்கி இருந்தது. அதனால் நாங்கள் வந்து ஓகே அப்படின்ட்டு நாங்கள் அத்தை வீட்டுக்கு டைரெக்டாக போயிட்டோம். அத்தை வீடு பார்த்திங்கன்னா வந்து கீழே இல்லை, மலைக்கு மேலே இருக்குது. ஸோ அது வந்து அந்த மலையை சுற்றி வந்து இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ரூட்டும் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வந்துச்சுன்னா இன்னொரு வண்டி வந்து கண்டிப்பாக வந்து போக முடியாது. பிகாஸ் 2 சைடும் பள்ளமாக இருக்கும். ஸோ அப்படியே மெதுவாக வந்து அந்த பிளேஸ் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். எப்போவுமே இங்கே ரிஸ்கியாக தான் இருக்கும். இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா 1 or 2 weeks பேக் வந்து டைகர் வந்தது நைட்டில் 10 o'clock கிட்ட. என்னோடய கசின் வந்து அதை பார்த்துட்டு சொன்னார். ஸோ இதுதான் வந்து அதோட ரூட்டு. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த காட்டுக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து கார் போகாது. ஸோ காரை வந்து அங்கேயே பார்க் பண்ணி வச்சாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா வந்து பனியாஸ் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் வந்து சோஷியல் ட்ரைப்ஸ், அதாவது மலைவாழ் மக்களுக்கு வந்து வீடெல்லாம் வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்டில். அதெல்லாம் அங்கே இருக்கும். நாங்கள் வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ வந்து என்னோடய அத்தை வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து அங்கே ஒரு வீடு தெரியுது பார்த்திங்களா, அங்கே. ஸோ அங்கே தான் இருக்குது. நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து போகிற ரூட்டு. இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா வந்து பைக் போகும், பட் கார்லாம் வந்து போகாது. ஸோ முன்னாடி தான் நம்ம கண்டிப்பாக வந்து நிறுத்தி வச்சு ஆகணும். ஸோ வந்தோடனே வந்து ஆர்யா வந்து பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் வந்து இங்கே எப்போவுமே இயர்லி ஒன்ஸ் வந்து வந்துடுவோம். யூஸ்வலாக வந்து ஏப்ரல் மந்த் வருவோம். இந்த தடவை மே மந்த் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து முந்திரி கொட்டை, முந்திரி பழம். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது பழம் ஆயிடுச்சுன்னா நல்லா பெருசாக இருக்கும். அதுவும் அந்த பழமும் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த ஏரியாலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இருட்டாகிற வரைக்கும் தான் நம்ம வந்து வெளியில் இருக்க முடியும். ஒரு 7 o'clock ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்து வெளியே வர முடியாது. பிகாஸ் இந்த டீ இருக்கு இல்லையா, அந்த டீ இதுக்குள்ளே பஞ்சஸ்குள்ளெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து டைகர் வந்துடும், ஃபாக்ஸ் வந்துடும், சீட்டா வரும், லெப்பர்ட், அது எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ ஒரு ஈவினிங் டைமு அதுக்கு மேலே இருட்டாயிடுச்சு அப்படின்னாலே வந்து வீட்டிலேருந்து யாருமே வெளியே வர முடியாது. ஸோ ஃபைனலி வந்து நம்ம அத்தை வீட்டில் வந்து ரீச் ஆயாச்சு. அகெயின் வந்து ஆர்யா நெக்ஸ்ட் ரவுண்ட் ஓட போகிறான். ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு பயங்கர டயர்டாயிடுச்சு. vlog எதுவும் எடுக்க முடியல. நைட்டு வந்து டின்னர் வந்து மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு, மீன் வறுவல் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து முடிச்சாச்சு. ஸோ இது வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பயங்கர ஃபுல் பிளான்ஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து Day 2 ஆயிடுச்சு. ஸோ இது எங்கள் அத்தை வீடு. அங்கே காலையில் வந்து அப்பமும் மீன் குழம்பும் சாப்பிட்டோம். இப்போ வந்து வெளியே போகலான்ட்ருக்கோம். அதுக்குள்ளே உங்கள்கிட்ட வந்து வீடு காட்டிடுறேன். வெளியே பார்த்தீங்கன்னா இங்கே சிட் அவுட் இருக்குது. அந்த சிட் அவுட்லேயே தான் எப்போவுமே நான் உட்காந்துட்ருப்பேன். அங்கேயே தான் வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவேன் பகல் நேரத்தில். ஸோ இதுதான் வந்து எங்கள் அத்தையோட வீடு. ஒரு 2-3 பெட்ரூம் இருக்குது. அதனால் நாங்கள் வரும்போதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து ஈஸியாக தங்கிக்குவோம். பேக் சைடு வந்து எங்கள் பாட்டி அம்மாலாம் வந்து இந்த ஜாக்ஃப்ரூட்டோட காய் வந்து எல்லாம் உரிச்சிட்டு இருந்தாங்க. என் குட்டிக்கு வந்து ஜாக்ஃப்ரூட் சிப்ஸும் பனானா சிப்ஸும் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து வீட்டில் விட்டுட்டு எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிறனால நாங்கள் வந்து முதுமலை பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம்.
லாஸ்ட் டைம் வந்து போயிருந்தோம், பட் எங்களுக்கு வந்து போக முடியல. ஸோ அதனால் இந்த தடவை போகலாம் அப்படின்னு போனோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பனியாஸ் காலனிலேருந்து ஒரு ஸ்லோப்பாக வந்து ஒரு ரோடு இறங்கும் அந்த மலையில். இப்போ காமிக்கும் போது அவ்வளோ த்ரில்லிங்காக இல்லை, பட் ஆக்சுவலி வந்து இது ரொம்பவே ஸ்லோப்பாக இருக்கும் இந்த ரோடு. இங்கேயும் வந்து ஒரே ஒரு வண்டி தான் வந்து போக முடியும். அந்த அளவுக்கு தான் வந்து இங்கேயும் ரோட்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஹைட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கூடலூர் டு முதுமலை ரோடு. இந்த ரோட்டில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலேயே வந்து ஃபுல்லாக பேம்பூஸாக இருக்கும். அந்த பேம்பூலாம் ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருக்கும். பேம்பூஸு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிளேஸ் பார்க்க. ஸோ முதுமலை டைகர் ரிசர்வ் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்ட்ரன்ஸு. நம்ம வந்து இந்த டிக்கெட் எடுக்கிற கவுண்டருக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ அங்கேயும் வந்து ஆரியா வந்து விளையாடிட்டு இருந்தா. ஸோ இதுதான் வந்து டிக்கெட் எடுக்கிற கவுண்டரு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிக்கெட் வந்து 340 ருபீஸ் ஆச்சு. நம்மளை வந்து இந்த சஃபாரியில் தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. இதே வந்து இந்த ஜீப்பில் போகிறோம் அப்படின்னா வந்து அந்த ஜீப் வந்து 8400 ருபீஸ் என்னமோ ஆகும். 10 மெம்பர்ஸ் கிட்ட போய்க்கலாம். பட்டு எதில் போனாலும் வந்து நம்மளுக்கு அனிமல்ஸ் வர்றது நம்மளோட லக் தான். ஸோ நாங்கள் வந்து வெறும் மயில், அதுக்கப்புறம் மான், அப்புறம் யானை, இந்த 3 தான் பார்த்தோம். பட்டு நாங்கள் போன அன்றைக்கி காலையில் வந்து லெப்பர்ட் வந்து அதுக்கு முன்னாடி ட்ரிப் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சஃபாரி வந்து முடியறதுக்கு ஒரு 1.5 hours ஆயிடுச்சு. இந்த ரூட் பார்த்திங்கன்னா வந்து முதுமலை டு மசினகுடி. முதுமலையில் வந்து உங்களுக்கு ஃபுட் எதுவுமே கிடைக்காது. ஸோ மசினகுடி தான் போகணும். அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான். அங்கே வந்து ஃபுட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஹோட்டல் இருந்தது. வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு ஆஃப்டர் லன்ச். ஈவினிங் வந்து நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட் டின்னர் டைம் ஆகிடுச்சு. அப்பு வந்து செஃப்பு, அதனால் அவன் வந்து சப்பாத்தி வந்து பிணைஞ்சிட்டு இருந்தான். பலாக்காய் சிப்ஸ் போடுறாங்க. இது பலாக்காய் அறுத்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே அங்கே வந்து சிப்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அம்மாயி இங்கே பாருங்க, அம்மா இங்கே பாருங்க, கஷ்டமா இருக்குது. இங்கே பாருங்க, சிப்ஸ் ரெடியா இருக்குது. சிப்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதோட ரெசிபி அம்மாயி, ரெசிபி பலாக்காயை வெட்டி தோலை எடுத்து உருவ நீக்கி அரிஞ்சு கொஞ்சம் உப்பு தேய்ச்சி, உப்பு பொடி கொஞ்சம் தேய்ச்சி, எண்ணெய் கொதிக்க வச்சு எண்ணெயில அள்ளி போட்டு வறுத்து எடுத்தா முடிஞ்சிருச்சு சிப்ஸ். தட்ஸ் இட் गाइस. குட் மார்னிங். இது வந்து டே 3. நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டோம். இப்போ கீழே வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பிடுவோம். கொஞ்சம் ஜாக் ஃப்ரூட்லாம் எடுத்துகிட்டு. நான் செம்மையாக டேன் ஆகிருக்கேன் இங்கே வெயில் சுற்றி. இந்த செடி பேர் தான் வந்து காஃபி செடி. ஸோ இதில் தான் வரும். இதெல்லாம் வந்து காஃபியோட பூவு. ஸோ நமக்கு வந்து இப்போ வீட்டுக்கு போகலாம். இதான் போகிற வழி. நைட்டெல்லாம் வந்து நல்லா இருட்டாக இருக்கும். இங்கெல்லாம் ஸ்ட்ரீட் லேம்ப்லாம் இல்லை. இங்கே நம்மளுக்கு ஜாக் ஃப்ரூட் ரெடியாக இருக்குது. இதுவும் வந்து ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. அங்கே எவ்வளோ ஜாக் ஃப்ரூட்ஸ். நம்ம வந்த வழி. இந்த ட்ரிப்பில் வந்து என்னால் நிறைய இடம் வந்து காட்ட முடியல. நிறைய அந்த சைட் தோட்டம், நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து என்னோடய நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இதெல்லாமே கவர் பண்ணுறேன். இந்த தடவை கிளைமேட் வந்து ரொம்பவே ஹாட்டாக இருந்தது. அவங்க 2 பேரும் அங்கே வந்துட்டுருக்குறாங்க, ஆரியாவும் பிரபுவும். இதுதான் எங்கள் பாட்டி வீடு.
ஸோ இதுதான் வந்து எங்களோட பாட்டியோட வீடு. பாட்டி வந்து இனியும் இங்கே தான் இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து நிறைய செடிகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் செம்பருத்தி, அதுக்கப்புறம் பனானா ட்ரீ, மேங்கோ ட்ரீ, அதுக்கப்புறம் செத்திப்பூ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பூவெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இந்த வழியாக தான் வந்து நாங்கள் தொடிக்கு வந்து போகணும். அதாவது இதுக்கு கீழே போனால் வந்து வயல், அந்த எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிற வழி இது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா வந்து இந்த அத்தை வீடு காட்டினேன் இல்லையா, அங்கே போய் பேக் சைடு வந்து இது போய் ரீச் ஆகும். ஸோ இந்த இடம். ஸோ இது ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர், இது என்ன ஃப்ளவர்லாம் எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய அங்கே வந்து இருக்கும். எப்போவுமே வந்து அங்கே பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். நிறைய ஹம்மிங் பேர்ட்ஸு, நிறைய ஸ்பேரோ, சிட்டுக்குருவி நிறைய அங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காட்டு துளசி, அதுக்கப்புறம் எல்லோ கலர், அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பூவு, இந்த மாதிரி நிறைய பூ அங்கே வந்து வச்சுருப்பாங்க. செம்பருத்தி எடுத்திருக்கேன், பிங்க் கலர் செம்பருத்தி. இதை வச்சு டிஐவை போடலாம் நம்ம. நாங்கள் வந்து எல்லா திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்புறம் கிளம்பிட்டோம். நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து கீழ்கூடலூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பாட் பேர் வந்து மேல்கூடலூர். இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.